அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கு நிறைவாக போற்றி. இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக போச்சு. குறிப்பாக திருப்பதிக்கு திருக்குடை அனுப்பக்கூடிய வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சின்மயா ஆசிரமத்துடைய சென்னை மாகாணத்துடைய தலைவர் சுவாமிஜி மற்றும் அகில இந்திய பிஹெச்பியுடைய வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன்ஜி அவர்கள் தலைமையிலும், மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவருடைய முன்னிலையிலும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவுக்கு ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதில் என்னென்னா நம்ம நிறைய கற்றுக்கணும். இப்போ சீனிவாசன் யார் அப்படின்னு கேட்டால் வானதி சீனிவாசன் அப்படின்னு நம்ம சொல்லலை, எம்எல்ஏ, அவங்க கணவர் சீனிவாசன். அவர் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். அவர் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரிப்பேர்லாம் பண்ணேன். நான் சுமார் 3 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க, 3 நிமிஷம் மட்டும் பேசினேன். சீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது அவர் எதிர்க்க அந்த கோவில் நடப்பாதையை அடைவித்து ஒருத்தர் படிக்கட்டு போட்டிருக்கான். அதை நான் எல்லாம் பார்த்தோம், எல்லாருக்குமே அது தெரியல. ஆனால் அவர் பார்வையில் அது வித்தியாசமாக தெரிஞ்சது. அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதுதான் இன்வால்மெண்ட்டு. இது இன்னும் 2 வாரத்தில் இது அப்ரூவ் படுத்தலைன்னா இது ரொம்ப சீரியஸாக கோர்ட்டில் இந்த விஷயம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக வார்னிங் கொடுத்துட்டாரு. அதாவது கோயிலுக்குள்ளே போகக்கூடிய வழியே சுருக்கிட்டாங்க. ஒரு லாரி போகிற இடத்துல இப்போ ஒரு மினி ஆட்டோ போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. எனக்கு பிரமிப்பாக இருந்தது. நம்ம எல்லாத்தையும் கூர்ந்து பார்ப்போம். இந்த விஷயம் நமக்கு அது பார்த்தோம், நமக்கு அது மண்டையில் ஏறல. அவருக்கு மண்டையில் இருக்குன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது இந்த உலகத்தில். இது ஒரு எட்டனதர் எக்ஸாம்பிள். அதே போல் திரு புஷ்பராஜ் அவர்கள், திரு சரவணன் அவர்கள் இந்த மா வைஷ்ணவதேவி ட்ரிப்புக்கு அப்புறம் இன்றைக்கி என்னை சந்தித்தாங்க. அவர்கள் சார்பாக இப்போ ஒரு பூசாரிகளுக்கெல்லாம் ஒரு பயிற்சி நடக்க போகுது. அதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும், 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்கு மளிகை சாமான் தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் இவங்க நான் ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன், எங்கள் சார்பாக 2 பேர் சார்பாகன்னு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இல்லை, டேரெக்டாக நீங்கள் மளிகை கடைக்க பே பண்ணி பொருள் அங்கே அமுச்சு விட்ருங்கன்னு சொன்னேன். அவருக்கு 2 பேருக்கும், புஷ்பராஜ் அண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அவங்க கம்பெனி பேர் ஸ்ரீ சரவணா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், S2 T2 நான் வச்சுருக்காங்க. நான் அது பல சிகரங்களை தொட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதுலேயும் குறிப்பாக இப்போ அவங்க வைஷ்ணவ தேவி மற்றும் சிவ்கோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் 2த்தையும் இணைத்து ட்ரெயினில் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ஃப்ளைட் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் ராஜதானியில் சென்னை டு டெல்லியிலேருந்து இப்போ இன்றைக்கி கிளம்புதுன்னா நாளைக்கு காலையில் போயிடும். அடுத்த நாள் மதியானம் வந்தே பாரத்தை பிடிச்சி அது இரவு கத்ரான்ற ஒரு இடத்துக்கு போய்டும். அங்கே தான் வைஷ்ணவதேவி கோயில் இருக்குது. அது 14 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ ஒரு 1 hour 2 hour ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு இரவோட இரவாகவே குதிரையில் அந்த டோலி மூலமாக சாமி தரிசனம், அதை காலைல ஏர்லி மார்னிங் 5 மணி 6 மணி முடிச்சுட்டு காலைல 10 மணிக்குள்ளே கீழே அந்த சிவ் கோரி சாமியை பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே திரும்ப மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அது அக்டோபர் 13 அக்டோபர் 28 அந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ என்கிட்ட ஃப்ளைட்லாம் பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு ஐம் நாட் ஸோ கீன். அந்த அளவுக்கு இப்போ வருமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. அவருக்கான நம்பர் 9042727916 90 42 72 79 16. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் அவங்ககிட்டே கேட்டிருக்கேன். நேற்று ஒரு விஷயம் தவறாக சொல்லிட்டேன். அது நான் பண்ணியிருக்கக்கூடாது. காமாக்கியான்றது அஸ்ஸாமில் இருக்குது, நான் ஒரிசான்னு சொல்லிட்டேன். அது ஸ்லிப் ஆஃப் த டங் தான், அது மன்னிக்கவும். ஸோ அவங்ககிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, காமாக்கியாவுக்கும் ஜோலாமுகிக்கும் பிளான் பண்ணுங்கள், அதே போல் அந்த காட்டுஷாம் கோயிலுக்கும் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், அந்தமானுக்கும் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது குறித்தும் நான் விரிவான விளக்கங்களை வரும் வாரங்களில் வரும் நாட்களில் நான் தரேன். எனக்கு என்னென்னா வைஷ்ணவ தேவி, காமாக்கியா, ஜோலாமுகி 3த்தையும் பார்த்தாகணுன்னு ஒரு வெறியில் இருக்கேன் நான். ஸோ ஐ வில் அப்டேட் யூ சூன். ஸோ ட்ரெயினில் போகிறவங்க, வைஷ்ணவ தேவி போகிறவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஒரு வேறு லெவல் ஃபீலை நீங்கள் உணரணும்
உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அந்த எங்கும் சிவமயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வைஷ்ணவி திருக்கோள் காலம் மிதிச்சா தான் உங்களுக்கு புரியும். அது அமானுஷ்யங்களுடைய உச்சக்கட்டம் அந்த இடம். அது மாதிரி தீபாவளி அக்டோபர் 30 வருது. ஸோ தீபாவளிக்கு புடவை வேஷ்டி வாங்கி கொடுக்குறவங்க கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உடனடியாக ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். நம்ம அதாவது என்னென்னா, நான் சிலர்லாம் இப்போ நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறேன். இன்டர்வியூனா பர்சனலாக எங்கேயா போகிற இடத்துல இது வரைக்கும் தீபாவளியில் ஒரு புது துணி போட்டு கொண்டாடினதாக அவங்க லைஃப்பில் ஞாபகமே இல்லைன்னு ஒரு ஒரு சில மனிதர்கள் சொல்லும்போது கண்ணில் கண்ணீருக்கு பதில் ரத்தம் கசிகிற மாதிரி ஒரு ஃபீல். அது எவ்வளோ கடவுள் நம்மளை லாபகரமாக மகிழ்ச்சியாக பணக்காரத்தனமாக வச்சுருக்காரு. இன்னொரு பக்கம் எவ்வளோ உச்சக்கட்ட ஏழ்மையிலையும் மக்கள் இருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஸோ நம்மளால் முடிந்ததை இயன்றதை கொடுப்போம் இல்லாதவருக்கு என்ற ஃபார்முலா படி இந்த தீபாவளியில் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 10,000 பேர் புது துணியை போட்டு கொண்டாடினாங்கன்ற ஒரு மகிழ்ச்சியாக கிடைக்கட்டும். அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க இருக்கும் 10 குழந்தை நம்ம எல்லாத்தையும் வாங்கி தர முடியாது. நம்ம அளவு எடுத்து தைக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு நம்ம ஏதாவது பட்டாசுக்கோ இல்லை ஏதோ பணமோ அது மாதிரி ஏதாவது நீங்களே டேரெக்டாக பண்ணிங்க அந்த விஷயத்த. அப்புறம் 7/10/2024 சென்னையில் அந்த லட்டு விஷயத்துக்கு ஒரு பெரிய மீட்டிங் உண்டு. அது இன்னும் இடம் டிசைட் பண்ணல. அது மாங்கொல்லையா வள்ளூர் கோட்டம் வேண்டான்னு சொல்கிறாங்க, ராஜரத்னம் ஸ்டேடியமான்றது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வரணும். இந்துக்களாகிய நீங்கள் இது வந்து நம்ம எந்த மதத்துக்கும் எதிரான ஒரு விஷயத்த பண்ணல. நம்ம முழுக்க நம்ம மதத்தில் ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஒன்றுபட்டு தான் ஆகணும். அதுக்கான நம்பர் 97 88 29 29 99 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வரேன். 7ஆம் தேதி மீட்டிங் கன்ஃபார்ம்டு சென்னையில். இடம் நான் அப்புறம் தெரிவிக்கிறேன். உங்களோட வருகையை மட்டும் எவ்வளோ பேருன்றது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவேன். இரவு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் திரும்பவும் சொல்கிறேன். 97 88 29 29 99. அப்புறம் இந்த வருடம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேலண்டர் கொடுக்க இருக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம நண்பர்களுக்காக அன்பு பரிசாக இந்த புத்தாண்டை ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அது உங்களுக்கு வேணும். நீங்கள் அதை நீங்கள் பெறணுன்னா 91 50 623 623 9150 623 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மாதிரி வெள்ளி தேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளி தேருக்கு நீங்கள் வெள்ளி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா திரும்பிச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு அதுக்கான நம்பர் 72 00 569 569 7200 569 569 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது தகவல் உங்களுக்கு குறித்து தேவைப்படுதுன்னா கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ்கர் சார் தான் அதை ஹேண்டில் பண்ணுறது. அவங்க நாளைக்கு வந்து 2ஆம் கட்ட வெள்ளி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. திருவண்ணாமலை மேரேஜ் ஹெல்ப்பை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 21 கல்யாணம், இலவச திருமணம், 15 ஜோடிகளுக்கு மினிமம். அதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னா 9442636363 9442636363. இதுக்கு அடுத்ததாக வந்து திருப்பதி நம்ம போகிறோன்னு சொல்லியிருக்கோம். நான் ஒருத்தர் பெரிய ஆள் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு 1000 பேர் பர்மிஷன் கேட்டிருக்கேன். கிடச்சிடும் நம்புகிறேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்தா ஒரு காலம் அவங்க அதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். பண்ணாலும் நம்ம உடனடியாக அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ஃபோன் நம்பரோட 9677017455 96 770 17 455 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், ஃபோன் நம்பர், ஆதார் கார்டை அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். இதுக்கு கட்டணம் பொறுத்த வரைக்கும் நம்ம சைடில் எதுவும் நம்ம பண்ணல. 300 ரூபாய் நீங்கள் டிக்கெட்டுக்கு. மற்றபடி உணவு ஏற்பாடு பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எதில் போகிறோம், எப்படி போகிறோன்ற விஷயங்கள்லாம் மார்கழி மாதம் பெருமாளை பார்க்குறோம். அண்டு எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வருது. நேற்று கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் கூட இருந்த திரு அன்பு குடியாத்தம் அவர்கள் வந்து அவங்க இன்ஜினியரிங் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. 25 லட்ச ரூபா கேட்குறாரு. 9 லட்ச ரூபா தான் அவர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டதுக்கெலாம் வந்து இப்போ ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்கிறேன். நான் யாரையும் வந்து இது போல் நான் அன்பு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனிதர். பட்டு ஏற்கனவே 2-3 கம்ப்ளைண்ட் இதே போல் வந்ததுனால நான் வந்து பர்சனலாக இது வரைக்கும் யார்கிட்டையும் அன்பு சாருக்கு கொடுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. கொஞ்சம் இது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது.
இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டர் கொடுத்து என்னோடய நேமை வச்சு கொடுத்துட்டு இதுக்காக சண்டை போடுறதுன்றது. ஸோ அந்த வகையில் இனிமேல் நீங்கள் ஏதாவது ஆர்டர் இது போல் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா என்கிட்ட கேட்காம நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். ஏன்னா அது என் வேலை கிடையாது, எனக்கு வேறு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து இனிமேல் வந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களோட தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிலருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கலாம். திருமுருகன் சார், இளமுருகன் சார் இருக்கார், அவர் தப்பு பண்ணுறாருன்னா நான் பணம் கொடுக்குறேன். ஏன்னா அவர் பண்ண மாட்டாருன்னு தெரியும். 100% ஐ எம் கான்ஃபிடென்ட்டு. அது மாதிரி பாஸ்கர் சார் இருக்கார் சென்னையில். இது போல் வெகு சிலருக்கு, இப்போ மார்க்கபந்து இருக்காருன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எக்ஸ்ட்ராடனரி பர்சனாலிட்டி, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் ஒர்க், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸ் ஒர்க்கில் அவர் தப்பு பண்ணுறாரு, இது மாதிரி நான் கொடுத்தேன்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அவர் 1 கோடி ரூபாய் நான் ஷேர் பண்ணால் கூட 1 கோடி ரூபாய் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல உறுப்பு விற்றாத நான் கொடுத்துருவேன். அதனால் நீங்களாக முடிவு எடுத்துகிட்டு இவங்க நல்லவங்க, இவங்க நான் கொடுத்தேன், சின்ன வேலை 25 ரூபா கொடுத்தேன், அப்புறம் 2.5 கோடி ரூபா கொடுத்தேன் அப்படின்றதுக்கு என்னோடய டைமை கில் பண்ணாதீங்க. நான் இந்த விஷயத்தை நான் அன்புட்டையும் பேசலை. ஏன்னா நம்ம சொன்னால் கேட்கணும். ஒரு மனிதனுடைய கனவு என்பது வீடு. அந்த கனவு வீடோ அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறான்னா ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு அவன் கனவு கண்டு இந்த விஷயத்த பண்ணுறான். அந்த கனவுல மண்ணை அள்ளி போடக்கூடிய விஷயத்த நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல செய்ய பார்க்கல. இதே போல் 2வது கம்ப்ளைண்ட்டு, நிறைய பேர் வந்து ஒரு நண்பர், காரியமங்கலத்து ஒரு நண்பர் உண்டு. இப்போ அவர் இன்ஃபேக்ட் அவர் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டேன். அவர் ஜோதிடர். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தாலியை அறுத்து போட்டுரு, உன் பொண்ணு கல்யாணம், ஒரு அமெரிக்காவில் ஒரு பொம்பளை ஒவ்வொன்றும் அழுது உட்கார வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா மருமகன் செத்து போயிடுவான். இதெல்லாம் நம்ம இங்கே யாரும் கடவுள் கிடையாது. ஸோ நான் வந்து இது போன்ற ஆட்கள்லேருந்து நான் டிஸ்டிங் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னத்தை ஒதுக்கி நான் தனியாக கொண்டு போய்க்கிறேன். ரொம்ப குறிப்பாக இந்த ஃபோன் நம்பரை மாற்றினா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிடும்ட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது போல் சொல்கிறவங்க வந்து ஃபோன் நம்பர் மாற்றி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்ட்டு தான் பார்க்கணும், அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அவர் என் கூட இருந்தார். அடுத்த நாள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போனார். அப்புறம் அங்கே ஒன்றும் நடக்கலன்னு மறுபடியும் என்கிட்ட வந்தார். எனக்கு அதெல்லாம் வருத்தமே கிடையாது. சரி குழந்தை வந்து சண்டை போட்டு போச்சு, திரும்ப வந்திருக்குன்ட்டு. பட் அகெயின் என்னோட பேரை யூஸ் பண்ணி இந்த பொதுமக்களை ஏமாத்துறது வந்து நாட் அக்செப்டபிள். ஸோ இது எங்களோட டிசிப்ளின். எனக்கும் ஆண்டாள் வாஸ்துக்கும் ஆண்டாள் பக்தர் பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எடுத்தால்தான் வந்து அந்த குழுவுக்கு அது நல்லது. ஏன்னா நான் சொல்கிறது நடக்கும், அது 100% உண்மை. இன்ஃபேக்ட் நேற்று கூட நான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆதார் கார்டு இந்த பங்களாதேஷ் மேட்டரில் சொன்னேன். இந்த பங்களாதேஷ் வந்து வரவன் எவனா ஆதார் கார்டு வாங்கிட்டானா அவன் வந்து அதுக்கப்புறம் அவன் இந்தியன் சிட்டிசன் ஆகிடுறான். அவன் அப்புறம் அவனை யாருமே தட்டி கேட்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் போலீஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தர் வேண்டப்பட்டவர் திருப்பூர் வந்து கூப்பிட்றாரு. சார் இது மாதிரி ஒரு நம்ம தெரிஞ்ச ஒரு டாக்டர் சார், அவர் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனு, இந்த இன்சூரன்ஸுக்கு டாக்டருக்கு இதெல்லாம் கேட்கும்போது போட்டு கொடுப்பாரு. அதுக்கு ஒரு புரோக்கர் உண்டு. இவர் தெரியாமல் பங்களாதேஷ்காரனுக்கு ஆதார் கார்டுக்கு ஏதோ டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு சார். அவங்களும் ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க. அவன் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்தவன், பங்களாதேஷ்லேருந்து வந்தவன். இப்போ இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சீரியஸான கேஸு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அரெஸ்ட் பண்ணவனும் முஸ்லீமு, அந்த லெட்டர் கொடுத்த டாக்டரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்டரும் முஸ்லீமு. அப்படின்னும்போது இந்த இடத்துல முஸ்லீம்னா தீவிரவாதிகள் இல்லை, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முஸ்லீமே தீவிரவாதியாக தான் பார்ப்பாங்க. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. நான் நல்லவன்னு சொன்னால் கூட அதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். நேற்று சொன்னால் இப்போ இன்றைக்கி என்னை கூப்பிட்றாரு. நான் ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் சொல்கிறேன், இது டெக்னிக்கலாக பார்த்தா நீங்கள் பெயில் தான் மூவ் பண்ணணும், யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். என்னால் இதில் ஹெல்ப் பண்ண முடியாது. இது வந்து சட்டவிரோதமான ஒரு விஷயம். டாக்டர் வந்து எல்லாத்துக்கும் அதாவது எம்பிபிஎஸ் படித்தவன் எம்பிபிஎஸ் வேலை பண்ண வேண்டியதானே. இவன் எதுக்கு வந்து ஒரு சில டாக்டர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு ஊரை ஏமாற்ற வேண்டியது. சில டாக்டர் இது போல் வந்து நாட்டுக்கு எதிரான சக்தியோட துணை போய் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து அவன் வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்கானா, அந்த ஆதார் கார்டு பெற்றிருக்கானா, அது எவ்வளோ பெரிய கிரிமினல் அஃபென்ஸ், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். என்ஐஏ வில் கெட் இன்வால்வ்டு டைரக்ட்லி, டாக்டர் வில் பி சூடு. அப்போ நாமளும் கேர்ஃபுல்லாக இருப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு கல்கத்தா முஸ்லீம்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, உத்தரப்பிரதேச முஸ்லீம் ப்ராப்ளம் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட எந்த முஸ்லீமும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவன்லாம் வந்து ஏதோ அரேபியாவிலேருந்து வந்தவன் இல்லை. நமக்கு இப்போ பிள்ளைமாராக இருந்தால் கன்வெர்ட் ஆகிருப்பான், தேவமாராக இருந்தால் கன்வெர்ட் ஆகிருப்பான், தேவேந்திர குல விழா இருந்தால் கன்வெர்ட் ஆகிருப்பான். அது நம்மளுடைய ஜெனட்டிக்கலாக பார்த்தா நம்மளுடைய ஜீனாக தான் இருக்கும். ப்ராப்ளம் வந்து பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீம்ஸு, அவங்கள வந்து அவங்க விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை சந்திக்கக்கூடிய நாள் தமிழ்நாட்டில் வெகு தொலைவில் இல்லை. ஸோ கவனமாக இருப்போம். அண்டு எனக்கு தெரிஞ்சு இது போல் டாக்டருக்கு வந்து பெஸ்ட்டு தண்டனை நான் நினைக்கிறேன் வந்து
இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா பார்த்தீங்களா திருப்பூரில், அவருக்கு வந்து வாஸ்கோட காமான்னு ஒரு படம் வந்தது. இந்த ஆர்ஜி கிருஷ்ணன் ஒரு டேரக்டர். அந்த படத்தை ஒரு 4 வாட்டி பார்க்க சொல்லணும். அது முதல் வாட்டி பார்க்கும்போதே அவரே தானாக சூசைட் பண்ணி செத்து போயிடுவார் அந்த டாக்டரு. ஏன்னா தண்டனைகளை நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி நம்ம அதுபோல் ஒரு மொக்க படத்தை வந்து மொக்கானா டூதக்கு ஒரு மொக்க படத்தை நம்ம வந்து பார்க்க பண்ணாலே அதுவே ஒரு மிக சிறந்த தண்டனையாக நினைக்கிறேன். லைட்டர் வெயினில் நான் சொல்கிறேன். நம்பர் 2, விலங்குன்னு ஒரு படம் 2022 இருந்திருக்கும். Z5 சீரீஸ், பாண்டியராஜோட சீரீஸ், வெப் சீரீஸு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இயங்குது, போலீஸ்காரங்க எப்படி இயங்குறாங்க, அதில் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வரும், அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான வெப் சீரீஸு. நேரம் வந்து ஒரு 4 hours இருந்தால் பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டில் போகும்போது என்னோட மனைவி மொபைலில் பார்த்துக்கிட்டது, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி. ஸோ நல்ல வெப் சீரீஸு பாருங்கள். அண்டு இன்றைக்கி காலைல இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். மேரேஜ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். 12 பேர் சாப்பிட்டோம். எனக்கும் வந்து தூக்கம், உடம்பு ஃபுல்லாக தூக்கம் இருக்குது, முகம் ஃபுல்லாக தூக்கம் இருக்குது. என் முகம் நார்மலாக இல்லை. தூக்கம்னா டூதக்கு ஒரு தூக்கம், ஆனால் தூக்கம் வர மாட்டேது. வேறு ஒரு ப்ரெஷர். அது என்னன்றது அடுத்த 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். இப்போ எனக்கு வந்து நேற்று வந்து ஒரு எதேச்சாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்குறேன். எனக்கு எதாவது பொழுதுபோக்குனா நான் சினிமா தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நல்ல இதாக சூஸ் பண்ணி. அப்போ 96 டைரக்டருடைய படம் வந்து மெய்யழகன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 96 பொறுத்த வரைக்கும் நம்ம மணிரத்னம், பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாலச்சந்தர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு பாலு மகேந்திராலாம். என்னுடைய பார்வையில் இந்த 96 படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் டைரக்டர் நான் சொல்வேன். அவர் தான் பெஸ்ட்டு என்னோடய பார்வையில். ஏன்னா அந்த இப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடியுமா, அது நடந்த கதையாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மேட்டர் இல்லை. இன்ஃபேக்ட் நான் கூட சொன்னேன் 86 வச்சுருந்தா அது என் கதையாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த புன்னகை மன்னனில் ஏது என்ன பாட்டு மட்டும் போட்டு யமுனை ஆட்டைக்கு முதல்ல அதை போட்டிருந்தாரு. என் கதை நான் டைரக்டர் மேலே கேஸ் போட்டு போட்டு கிண்டலாக அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டைரக்டர்னால அவருடைய படம் அப்படின்னோடனே திடீர்னு வந்து மதியானம் சாப்பிட்ருக்கும்போது என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி டிக்கெட் இருக்கேன். நான் பர்டிகுலர் தேட்டரில் கேட்டேன். அங்கே 6 டிக்கெட் தான் இருக்குது, அந்த சேத்பட்டில் 12 டிக்கெட் இருக்குன்னு சொன்னேன். சரி மதியானம் போடுன்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டேன், எல்லோரும் வரேன்னாங்க. சரி படத்துக்கு போனேன். அதாவது உண்மையிலேயே டைரக்டர் ஷங்கர், இந்த லோகேஷ் கனகராஜ், வேறு யாரெல்லாம் அந்த பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் எப்போவுமே சாதியை மையமாக வைத்திருக்கக்கூடிய ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்து அப்புறம் இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சிறுத்தை சிவான்னு ஒருத்தர் உண்டு, சிவான்னு ஒருத்தர், அப்புறம் சும்மா ஒரே மாதிரியான படங்களை கொடுக்கக்கூடிய சுந்தர்சி, நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிச்சயமாக பிரேம்குமார் கிளாஸ் இருக்க சொல்லி அந்த கிளாஸ்க்கு போகணும். நான் ஏதோ அவங்கள மட்டம் தட்டி ஒரு உயர்த்தி பேசணும்னு சொல்லலை. தோழா அப்படின்னு ஒரு நாகார்ஜுனா கார்த்திக்கோட படம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு எந்தவித ஒரு ஆபாச ஒரு விஷயம் இல்லாமல், சண்டை இல்லாமல் ஒரு படத்தை வந்து ஒரு படமாக அந்த இன்றைக்கி நான் பார்த்த அந்த மெய்யழகன்ற ஒரு படம், அது பிரேம்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ண படம், நீங்கள் பார்க்க நேரிட்டது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மைல் ஸ்டோன். இன்ஃபேக்ட் அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏதோ ஒரு இதுக்கு என்னுடைய வீடியோ ஏதோ ஒன்று டேக் பண்ணும்போது ஒரு லேடி வந்து ஒரு பேசுகிறேன், செம்ம மொக்க படங்க, இது ஒரு விளங்காத படம், கார்த்தி தண்டம், இந்த இவன் தண்டம், அரவிந்த் சாமி தண்டன்ட்டு. எனக்கு அது அந்த அம்மாவுடைய பேசின விஷயமும் எனக்கு மனசில் பதிவாயிடுச்சு. அந்த அம்மா மூஞ்ச பார்த்தாலே தெரியும், அதுக்கு வந்து 5 செக்ஸ் கிளிப்பிங்கு, ஒரு 6 சண்டை, அந்த உடம்பு மேலே உடம்பை தேய்ச்சி ஒரு பாட்டு போட்டால் அந்த பொம்பளைக்கு பிடிக்கும் போல் இருக்கு. அதுபோல் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த படம் பிடிக்காது. இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ஷோராக பிடிக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூவி. ஒரே ரிக்வெஸ்ட், அந்த பிரேம்குமார் யார், எந்த ஊர்லாம் எனக்கு தெரியாது, அவருக்கு நம்ம எதாவது மரியாதை செலுத்தணும், அப்போ தான் நல்ல படங்கள் வரும். இல்லைனா இந்த வாஸ்கோட மாதிரி மொக்க படத்தை எடுத்து நம்மளே கத்தி வச்சு வயிற்றில் குத்தி சாகிற மாதிரி ஏதாவது படத்தை எடுத்துருவாங்க மறுபடியும். அதெல்லாம் கொஞ்சம் லோகேஷ் கனகெல்லாம் பார்த்தா ட்ரக்ஸு, இந்த வலிமை படம்லாம் பார்த்தீங்கன்னா துணி வைக்கணும், இந்த படம்லாம் ஒரே மாதிரியான கதை, ஒரு ரொட்டீனான விஷயங்கள். இந்த மாதிரி படத்தை இவ்வளோ நல்ல படத்தை கொடுத்த இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணும். நான் இன்றைக்கி சினிமா தேட்டர்லாம் போய் பார்த்தேன். ஸோ அதில் நான் பார்த்து வியந்த விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், நம்ம சப்ஜெக்டோட தொடர்புடையது. ஒன்று வந்து ஒரு டைலாக் வரும்,
நல்லவன் அப்படின்னாலே இளிச்சவாயன்னு ஆகிப்போச்சு, கெட்டவனாலே சாமர்த்தியசாலின்னு ஆகிப்போச்சு. இது நல்லா புரிஞ்சுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் அப்படின்னா அவன் இளிச்சவாயன் அப்படின்னு இன்றைக்கி கேஷுவலாக கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னா கூட அவன் பயங்கர சாமர்த்தியசாலி சார், எப்படி வந்து அடுத்தவன் சொத்தை விற்றுட்டான் பாரு. நான் அது மாதிரி எப்படி வந்து நோ டைமில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா, நோ டைமில் துபாயில் பில்டிங், ஏதோ ஒரு விஷயம் அவனோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறது. அவன் பண்ணுறது 420 சீட்டிங்கு, அகெயின்ஸ்ட் நேஷன் பண்ணக்கூடிய அவாலா பண்ணலாம், ட்ரக் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். பட் அவனை சாமர்த்தியசாலின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு 2 லைனில் நிறைய யோசிக்க வச்சுட்டார் அந்த டைரக்டர். அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். அரவிந்த் சாமி, கார்த்திக்கு கதை என்னென்னா, அரவிந்த் சாமி வந்து தன்னுடைய தங்கச்சி சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு போவார். போயிட்டு அன்றைக்கி நைட்டே வர மாதிரி, கல்யாணத்துக்குள்ள ரிசப்ஷனுக்கு போய் இது கொடுத்துட்டு வரணும், அடுத்த நாள் வேலைக்கு போகணுன்ற மாதிரி தான். ஆனால் அங்கே போனவர் வந்து நைட்டு இருப்பார். அடுத்த நாள் வந்து அவர் பஸ்ஸை பிடிச்சி வந்து அடுத்து மறுபடியும் 2 நாள் அவர் அங்கே போகிற மாதிரி கதை. அதுதான் கதை. இது முழுக்க முழுக்க அரவிந்த் சாமி அண்ட் கார்த்திக்கான படம். அது நடிகர் கார்த்திக். எனக்கு அவரோட படம் ரொம்ப பிடிக்கும். 1000 ஒருவன் ஆகட்டும், நிறைய தோழா படமெல்லாம் கார்த்திக் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல அரவிந்த் சாமி உள்ளே வரும்போது அந்த டிவி ஸ்க்ரீனில் அவரோட ஃபோட்டோ பார்த்துருவாங்க. வீடியோகிராஃபர் அவர் முகத்தை எடுக்கும்போது அது ஸ்க்ரீனில் தெரியும். அப்போ ஒரு பெண் வந்து பக்கத்தில் உட்காருவாங்க. அதாவது முன்னாள் காதலன் காதலி 2 பேருமே. அப்போ பேசிப்பா, நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இவங்ககிட்ட பேசி குடிக்கிறோம், இப்போ காலையிலே குடிக்கிறோம் அப்படின்றலாம் பேசிவிட்டு நீங்கள் வாங்கன்ட்டு அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்லுவார். அப்புறம் போயிட்டு நான் மற்ற வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது பின்னாடி வழியாக போகும்போது அவனை சட்டையை தடவிட்டு போவாள், ஒரு லைட்டாக வருடிட்டு போவாள். அது அது வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஒரு டச் தான். அது வந்து அந்த படத்தை உன்னிப்பாக பார்க்குறது தான் அது புரியும். அந்த ஒரு கையை வருடிட்டு போகிறதுலே வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்களை அவர் பதிய வச்சுட்டு போயிருப்பார். அதாவது ஒரு எவ்வளோ ஆத்மார்த்தமான காதலை வந்து அந்த இடத்துல புரிய வச்சுருப்பார். இது ஒன்று. 2வது, ஒரு டைலாக் வரும். அதாவது அரவிந்த் சாமியோடைய பூர்வீக ஊரில் அவருடைய சொத்தை வந்து சொந்தக்காரங்க ஏமாற்றி வாங்கிடுவாங்க. அதனால் ஊரை விட்டு போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கி நல்லா ஆகிட்டு அவர் வரும்போது அப்போ கார்த்திக் சொல்லுவார், ரொம்ப கார்த்திக் யதார்த்தமான ஒரு விவசாயி, இவர் வந்து ஒரு கடைக்கு வச்சுருப்பார், இவர் நல்ல வசதியான இடத்துல இருக்கார். அப்போ அவர் சொல்லுவார், தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு, அந்த படம் பார்த்தா புரியும், நீ ஒரே ஒரு விஷயம், நீ ரொம்ப நல்லவன், நீ உன்னோட மனசில் அவங்கள கஷ்டப்பட்டு நினச்சாத, அவங்க ஒன்றுமே எல்லாம் போயிடுவாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுரு, ஏமாத்தவன மன்னிச்சு விடுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். கிரட்ஜ் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. இது ரொம்ப பெரிய திங்கிங் வேணும். இந்த நாலேஜ் உள்ள ஆள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய் சேதுபதி மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் உண்டு. நிறைய அவரை பற்றி என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் மீட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, மீட் பண்ணலாம். பட் நான் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், பட் இந்த நாலேஜ் அவருக்கு உண்டுன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த டைரக்டருக்கும் அந்த நாலேஜ் இருக்குது. கிரட்ஜ் வேண்டாம், வன்மம் வேண்டான்றதை ரொம்ப நாசுக்காக அழகாக சொல்லியிருப்பார். அவரும் உடனே ஒத்துப்பார். 3வது, அவரோட மனைவி, கார்த்திகோட மனைவி, இந்த அரவிந்த் சாமிக்கு வீடு வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலை. அவர் வேற ஒருக்கு ஃபோன் பண்ணும்போது இவங்க பணம் எடுத்துக்கோ, இப்போ இவ சைக்கிளில் சொல்லுவாள் மனைவி, என்னோட செயின் கம்மல் எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது கிராமத்தோட யதார்த்த வாழ்க்கை நிலை. நீடாமங்கலத்தில் நடக்கக்கூடிய கதையில் யதார்த்த நிலையை அந்த பெண்ணை சொல்லுவாள். இதுதான் நம்ம மக்கள். நான் அந்த பரிதாப உணர்வு என்பது வந்து நமக்கு அடிமனசுலேயே உண்டு. அது ஒரு முக்கியமான விஷயம். 4வது வந்து நான் வியந்து பார்த்தேன், அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் வந்து ரசித்து பார்த்தேன். அதில் வந்து கார்த்திகோட நேம் வந்து கடைசி வரைக்கும் அரவிந்த் சாமி தெரியாது. இவன் பேர் என்ன 4 பேர்ட்ட கேட்கும்போது அவன் வந்து நின்றுடுவான், யார்ட்டையுமே கேட்க முடியாது. அவன் சொல்லுவான், நாளைக்கு காலைல என் பேரை சொல்லணும், என் பேர், என் பொண்டாட்டி பேர், என் குழந்தை பேர் சொல்லணும். அவன் அருள்மொழின்னு அரவிந்த் சாமியோட பேர் தான் தான் பறக்க போகிற குழந்தைக்கு வைக்கிறன்ற அளவுக்கு அவனுக்கு ரொம்ப க்ளோஸு. இவன் அதுக்கு பயந்து ஓடி போயிடுவான் அரவிந்த் சாமி. அப்போது அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனில் சொல்லும்போது, உனக்கு ஞாபகம் இருக்காத்தான், நம்ம எல்லாருமே காய்கறி வாங்க நீ கூப்பிட்டு போவேன், ஒரு 4-5 பேரை சொல்லி, இவங்க வந்து மிளகாய் 5 ரூபாய்க்கு வாங்கணும், இவங்க வெங்காயம் 2 கிலோ வாங்கணும், பூண்டு 5 கிலோ வாங்கணும்னு ஒன்றொருத்தா சொல்லுவேன். அப்போ வந்து சொல்லும்போது இவனுடைய ஒரு ஆளை சொல்லும்போது நல்லா ஞாபகம் இருக்கேன், அவன் மதியழகன். ஆமாம், மதியழகன் பேரெலாம் ஞாபகம் இருக்குது, அவங்க அண்ணன் பேர் ஞாபகம் இருக்காதா அப்படின்னோடனே அப்புறம் பொட்டேட்டோ அப்படின்னு வந்துடும். ஆனால் பொட்டேட்டோக்கு என்ன பேருன்றது மறந்துடுவான். அப்புறம் அந்த ஃபோனில் பேசும்போது அதை கண்டுபிடிச்சிடும், அவன் பொட்டேட்டோ ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலைல பஸ்ஸை பிடிச்சி அந்த அவன் பேரை சொல்லுவான். அதோட படம் முடிஞ்சிடும். அதான் விஷயம்.
அதாவது என்னென்னா ஞாபக சக்தி வளர ஒரு பேரை இன்னொரு பொருளோட வந்து இணைக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய சைக்காலஜி ஒரு டிப் அது. அப்படி தான் படிக்கணும். இன்ஃபேக்ட் அப்படி படித்தவங்க தான் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். அப்போ தான் ஞாபக சக்தின்றது நமக்கு வந்து இல்லைன்ற ஒரு குறைபாடே இருக்காது. இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார் இந்த டைரக்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது ஏன் நான் ரொம்ப ஒன்றி போனேன்னா, உங்களை எவ்வளோ பேருக்கு இந்த அனுபவம் உண்டு எனக்கு தெரியாது. இருந்த வீடை விற்றுட்டு நடு ரோட்டில் நின்ன அனுபவம் உங்களுக்கு இருக்குமா, எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியாது. ஒரே பையன், அம்மா அப்பா, வேறு யாரும் இல்லை. உதவி பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்களுக்கு பணம் கிடையாது. உதவி பண்ணலாம், ஆனால் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 6-7 சாக்கு பையில் வந்து வீட்டில் இருக்க திங்ஸை போட்டு ட்ரெயினில் மெட்ராஸே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போய் போன அம்மா அப்பா உங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தோட வலி புரியும். இந்த படம் உங்களுக்கு புரியும். எனக்கு அந்த படம் ரொம்ப புரிஞ்சுது. காரணம் அதை நான் கடந்து வந்திருக்கேன். கடனுக்காக விற்கலை, எவனுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ண போய் அதுக்காக அந்த வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை அந்த ஃபாரினுக்கு ஆள் அனுப்புகிற விஷயத்தில். ஸோ எனக்கு அந்த வலி உண்டு. இந்த படம் பார்க்கும்போது என்னால் அதை ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. நீங்களும் அந்த படத்தை போய் பாருங்கள். நான் சொன்னதை விட அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த படத்தில் புரியும். படத்தை சினிமா தேட்டரில் பாருங்கள். மேபி எனக்கு லைஃப்பில் பிரேம்குமார்லாம் மீட் பண்ணால் உண்மையிலே அவருக்கு ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணணும். ஒரு தனிப்பட்ட சொக்கலிங்கமாக இந்த அதிகாரம் ஆள்பலம்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு நல்ல ஹோட்டலில் டின்னர் ஹோஸ்ட் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு ஆசை. நடக்கும், பார்க்கலாம். அண்டு இந்த டூர் போயிட்டு வந்ததை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நேற்று சொல்ல விட்டதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், நமக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னா ஒன்று வாயை தொடர்ந்து சொல்லணும், இல்லை சொல்லாமல் இருக்கணும். அடுத்தவங்களை கிளப்பி விட்டுட்டு இது குறை அது குறை, அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களோட உழைப்பை கேவலப்படுத்தக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ நம்ம இனிமேல் இவ்வளோ ஃபில்டர் பண்ணியும் இந்த ப்ராப்ளம் ஒருத்தர் 2 பேர்ட்டு இருந்திருக்கு. அப்போது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அந்த தப்பை எப்போவுமே பண்ணாதீங்க. அதே போல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும் ஆசை வந்து யாருக்குமே கூடாது. அது மிகப்பெரிய தவறான பழக்கம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பிறப்பில்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடுற வேலையை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து நேற்று சொல்ல மறந்த சில விஷயங்கள் உங்கள் கனிவான கவனத்திற்காக. இப்போ வந்து நான் இப்போ பேச போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது உண்மையும் கூட. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து செத்து போன யாரோட இடத்த ஒருத்தருக்கு பெரிய ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவன உரிமையாளர் கொடுத்து அவர் எனக்கு அதை விற்கிறாரு. எங்கள் அம்மா தான் வாங்குகிறாங்க, அப்புறம் இன்னொருத்தரும் வாங்குகிறாங்க. அந்த இடத்த வந்து நம்ம வந்து லீகல் அதுக்கப்புறம் வேறு ஒரு பர்பஸ்க்காக லீகல் பார்க்கும்போது அதில் வந்து அந்த இடம் வந்து ஃபோர்ஜ் பண்ணி ஏமாற்றப்பட்டு டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டு அது விற்கப்பட்டிருக்கு. ரிஜிஸ்டாரில் வந்து பணம் கொடுத்து முழுக்க சீட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. பட் எனக்கு விற்றவர் வந்து ரொம்ப நேர்மையானால் அவர் அந்த இடத்த எனக்கு வந்து அவர் எனக்கு கொடுத்த இடத்த அவரே திரும்ப வாங்கிட்டு எங்கள் அம்மா கொடுத்த இடத்தையும் என் நண்பர் கொடுத்த இடத்தையும் திரும்ப அதுக்கு பதில் அவர் வாங்கின பணத்துக்கு ஒரு இடத்த கொடுத்துறாரு. அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சீட் பண்ணவர் இருக்கா இல்லையா, அந்த முதல் ஆள் வந்து அந்த பெரிய புகழ்பெற்ற நிறுவனத்துக்கு விற்றார் இல்லையா, அவருக்கு இது வந்து வருத்தம். அந்த புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் நடத்துகிறவருக்கு இப்போ இது வந்து அவருக்கு வருத்தம் என்பதால் அந்த ஏமாத்தின அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அந்த சீட்டிங் 420 அவருக்கு ஏமாற வருத்தம். இவன் வந்து லீகல் பார்க்காம விற்றுருந்தா இது எந்த சூழ்நிலை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. யாராலுமே அது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு திருட்டு. அது 3 டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. யாருமே அதுக்கப்புறம் பழைய டாக்குமெண்ட் பார்க்க மாட்டாங்க. இறந்து போனவன இடத்த வந்து நமக்கு ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் பண்ணி விற்கிறாங்கன்னா யாரும் வந்து ரூட் எனக்கு வந்து ஒரு 3 லட்சமோ 3 லட்சமோ தான் பேமெண்ட் அந்த இடத்துக்கு அப்படின்னும்போது இதை போய் யார் செக் பண்ணுவான்றது தான் அவருக்கு என் மேலே கோவம். இன்ஃபேக்ட் வந்து இது வந்து சில மெசேஜஸாக இருந்த இடத்துல நான் அவருக்கு வேண்டப்பட்ட 2-3 பேருக்கு நான் சொல்லிட்டேன். அந்த காலேஜ் ஓனருடைய செக்ரட்டரி ஒருத்தர், அப்புறம் எனக்கு புரோக்கர் பண்ணவர், இவருக்கு வேண்டப்பட்டவர் ஆண்ட்ரிகா ரிசார்ட்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார் அங்கே ஒருத்தர், அந்த நிர்வாக
4 ஓனரில் ஒருத்தர். அப்புறம் பாலாஜின்னு வந்து இவருக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் உண்டு, இந்த டாக்டருக்கு. ஏன் பேர் சொல்லலைன்னா அவருக்கு குடும்பம் இருக்குது, அதனால தான் நான் பேர் சொல்லலை. அப்புறம் என்னோடய நண்பர் ஒரு பெரிய ஆள். நாங்களாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், 53 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு 53 வயசு, அவனுக்கு 53 வயசு, 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கும் அனுப்பிச்சிட்டு, அவன் அந்த ஊரில் பெரிய ஆள், ஒரு எக்ஸ்எம்எல்ஏடைய கிராண்ட் சன்னு. இது எதுக்காக அனுப்பிச்சேன்னா, இவர் நல்ல புத்தியை சொல்லுங்கள், ஏன் இப்படி சீட் பண்ணிகிட்ருக்காரு, இவருக்கு தான் இருக்க வசதி வாய்ப்பு இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஏன் அப்பாவி மக்களை இப்படி ஏமாற்றணும், இவருக்கு நல்ல புத்தியை சொல்லுங்கள் அப்படின்றது அதோட நோக்கம். அந்த பாலாஜின்றவர் எனக்கு என்ன சொன்னான்னா, அண்ணே ஒரு 3 நாளில் கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட வந்து நேராக வந்து போய் மீட் பண்ணுவாருன்ட்டு. அது கல்யாணம் முடிஞ்சு 30 நாள் ஆக போகுது, 20 நாளாக இன்னும் ஆக போகுது. நம்ம அது மேட்டர் இல்லை. ஆனால் அதுக்கு நடுவில் என்னென்னா வந்து என் நண்பர், நான் 50 வருஷம் பழக்கம் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க. என் தம்பி பையன் கல்யாணம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது மாதிரி பண்ணுறாரு. அவரை நான் வந்து ஒரு திமுகவில் முன்னாள் மாவட்ட செயலர், அதிமுகவில் இப்போ இருக்கார், அதிமுகலையும் பெரிய பொறுப்பில் இருந்தவர், ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனை, அவரை வச்சு நான் காலி பண்ணிவிடுவேன். அப்புறம் எனக்கு அண்ணாமலை ரொம்ப பழக்கம், பிஜேபி அண்ணாமலை ரொம்ப பழக்கம், இவர் உண்டு இல்லாமல் பண்ணிவிடுவேன். ஏற்கனவே தென்காசியில் என்ன நடந்திருக்க தெரியல. அதெல்லாம் வந்து நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டு, நானும் அந்த சைடில் போகும்போது சொல்லுவாங்களே, அந்த கோபத்தில் சொல்லுவாங்களே, கொலை பண்ணிவிடுவேன், வெட்டி துண்டு துண்டு ஆக்கிடுவேன் அப்படிலாம் வந்து என் காதுபடவே அந்த ரவுண்டானா பக்கத்தில் ஒரு வார்த்தைகளை அவர் சொல்கிறார். இன்ஃபேக்ட் வந்து நான் அதை எதிர்பார்க்கல, ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட எதிர்பார்க்கல. அதாவது அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால், உலகம் ரொம்ப சின்னது அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மறந்துட்டார். இந்த இடத்துல ஏமாந்தவன் நான், ஏமாத்தினவன் அந்த டாக்டருக்கு இவ்வளோ கோபம் இருக்கக்கூடாது, இவ்வளோ வருத்தம் இருக்கக்கூடாது. கொலை பண்ணுறது வந்து இன்னும் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. கொலைக்கு முன் கொலைக்கு பின் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அப்போது கொலைக்கு பின் அப்படின்னா என்ன நடக்குன்றது அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணி போகிற விஷயம்லாம் கிடையாது. ஒவ்வொரு கொலை பண்ணவனோட குடும்பம் 20-25 வருஷம் ஜெயிலில் இருக்கவங்களாம் இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் அந்த குடும்பமே வந்து சூறையாடப்பட்டுரும், அதெல்லாம் தெரியல. அப்போ நான் இன்ஃபேக்ட் என் நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை விட்டுரு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் அது பிரச்சனை பண்ணணும்லாம் கிடையாது. ஆனால் என்ன போட்டு பார்க்கணுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, ஐ வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னை உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வந்து செலவு பண்ணி என்னென்னலாம் தவறு இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவர் வெளியில் வர முடியாது. பட் என் நோக்கம் என்னென்னா, அவருக்கு ஒரு வயசு புள்ள இருக்குது, அதை நான் பண்ண வேணான்னு பார்க்குறேன், அவர் அது புரியாமல் மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அப்போ சொன்னேன், அண்ணே என்னென்னா நம்ம 2 பேரும் 45-50 வருஷம் தெரியும், அவர் சொந்த பிள்ளைக்கே பத்திரிக்கை கொடுக்கல கல்யாணத்துக்கு. இப்போ அவன் தம்பி பையனுக்கு பத்திரிக்கை கொடுக்குறாருன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை கொட்டுறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கெலாம் நம்ம ஆள் கிடையாதுண்ணே, நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் அந்த பாய் ஏமாத்தின அந்த டாக்டரோட அப்பாவும் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, கடையனூர் எம்எல்ஏ வந்தவர். அப்போ நான் சொன்னேன், பொலிட்டிக்கல் வந்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை கிட்ட தான் நம்ம லண்டன் போயிட்டு வந்தோம்னா அவர்கிட்ட நம்ம சொல்லணும், இந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இது ஒரு ஜாலியான நோட்டில். அது எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இப்படி வந்து பணத்துக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன், நான் பண்ணது தப்பில்லை. இப்போ இது 420 ஃபோர்ஜரி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? நான் ஏன் கொடுத்த பணத்துக்கு நான் பாதுகாப்பை தேடும்போது அதை நான் சொல்லாமல் வாய முடியும் வந்து சித்தர் மாதிரி உட்காந்தோன்னா அந்த எல்லா பேப்பர் டாக்குமெண்ட்லாம் பழைய டாக்குமெண்ட்டாக க்ரியேட் ஆகிடுமா, செத்தவங்க உயிரோடு வந்துடுவானா, அவங்க எழுத்து போட்டு கொடுத்துருவானா, அது புரியாமல் தான் பண்ணது 420 ஃபோர்ஜரின்னு தெரியாமல் இன்னும் தன்னை நியாயவாதியாக அது தெரியாமல் நடந்துச்சு. எப்படி தெரியாமல் நடக்கும்? ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே இல்லாமல் செத்து போன இடம் நமக்கு எப்படி கைக்கு வரும், நம்ம எப்படி இன்னொருத்தனை விற்போம், அதை என்னை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சதுக்கு ஒரு மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒரு அப்துல்லான்னு ஒருத்தர், நான் வாங்கவே வேணான்னு, எனக்கு வேணாம் அந்த இடம் வேணான்னு சொல்கிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறாங்க. சரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேஃப்டி இருக்கட்டுமேன்னு சொல்லி வாங்குகிறோம் நாங்கள். இதில் என்னென்னா, இந்த விஷயத்தில் இந்த சப்ஜெக்டை நீங்கள் இப்போ திங்க் பண்ணாதீங்க, இதை அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் ஒரு விஷயம் பேச போகிறேன், நான் உண்மையிலே அப்படியே வந்து ஸ்டன் ஆகிட்டேன், ஷாக் ஆகிட்டேன். அதாவது வந்து என்ன சொல்கிறது, 1 கோடி ரோஜா மலர்கள் ஒரு என்ன சொல்கிறது கங்கை நீரில் வந்து சுத்தமான கங்கை நீரில் போடப்பட்டு முள் இல்லாமல் அந்த ரோஜா மலரில் படுத்தா எவ்வளோ சுகம் இருக்கும், அதுபோல் ஒரு சுக அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன் வேற ஒரு விஷயத்தில். அது என்னென்னா,
இப்போ அந்த டூர் போயிட்டு வந்தோம் இல்லையா, இந்த டூர் போயிட்டு வந்த பிறகு ஒரு வாரம் என்னை பார்க்க வராங்க. எனக்கு அவங்க அதிகம் பழக்கம் கிடையாது. அவங்க கணவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து பெரிய காலேஜில் படிக்கிறான், பொண்ணு பெரிய காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க கூட அவங்க திருச்சியை சேர்ந்தவர். ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு மீட்டிங்காக. ஒரு வாட்டி ஏதோ காமன் ப்ரோக்ராமில் மீட் பண்ணியிருக்கேன். இப்போது டூருக்கு வந்தாங்க. அவங்க கூட இன்னொரு லேடி வந்தாங்க. அப்புறம் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அவங்க நான் மீட் பண்ணப்பவே அவங்க ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் மாதிரி டைம் சொன்னப்போ, சரி நான் கமெண்ட் மீட்டியோ, நான் ஒரு 11 o'clock வரேன், நான் எனக்கு வேலை இருந்தாலும் உங்கள் நான் பேசிட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்போ மீட் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது தான் விஷயம், என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு புகழ்பெற்ற ஃபேமிலி, நிறைய பேர் அந்த குடும்பத்தில், எவ்வளோ நம்பர்ஸ்லாம் வேணாம், எந்த ஊரும் வேணாம். அந்த ஊர் வந்து பின்தங்கிய மாவட்டம், தமிழ்நாட்டிலே மிக பின்தங்கிய ஒரு 4 மாவட்டங்களில் ஒரு மாவட்டம். இந்த என்கிட்ட பேசின பெண்மணியுடைய அண்ணன்லாம் மிகப்பெரிய படிப்பு, அரசு உத்தியோகங்கள் உண்டு அவங்க வீட்டில். அது வந்து உயிரை காக்கக்கூடிய ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஃபேமிலி ஒரு பக்கம். அவங்க கூட ஒரு பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த பக்கம் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த வட்டாரத்தில் என்னென்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டில் என்னென்னா, சொத்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பெண்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தோம், அப்பா சொத்துக்கு நாளைக்கு உரிமை கோரக்கூடாதுன்ட்டு பேசாமல் போயிடணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு வேளை சோறு போடுவாங்க, சாப்பிட்டு போயிடணும். அதுபோல் அந்த அண்ணன் தம்பி 4-5 பேரோ 6 பேரோ ஏதோ கேட்டிருக்காங்க. எல்லா அக்கா தங்கச்சியும் கையெழுத்து போட்டுறாங்க, இவங்க மட்டும் போடலை. ஏன்னா அதில் ஒருத்தருடைய மனைவி வந்து, அதாவது அண்ணி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. அந்த வருத்தத்தில் இவங்க போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த சொத்து ஒரு 15-20 கோடி ரூபா இருக்கலாம் இன்னைக்கு தேதிக்கு. இவங்களுக்கு அதில் வந்து ஒரு ஷேர் வரணும், நல்ல ஷேர். இவங்க சாதாரண கணவர் 20-25-20,000 ரூபா சம்பாதிக்கிறவர், இவங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவ்வளோதான். அதை வேறு ஒன்றும் இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு தொழிலெலாம் கிடையாது. அவங்க சிம்பிள் ஒரு மிடில் கிளாஸ், டிப்பிக்கல் லோயர் டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் தான் அவங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்மணி. சரிம்மா, நான் சொன்ன சரியாக இருக்குமா, நான் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தங்க அந்த ஊரில் ரிஜிஸ்டராக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்களும் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இதை விட்டுடலாம், எனக்காக விட்டு கொடுத்துருங்க அந்த சொத்தை, உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க சொன்ன வார்த்தை, அதாவது சொக்கலிங்கெல்லாம் 1000 முறை அடித்தாலும் 1000 முறை வெட்டி போட்டாலும் இந்த புத்தி எனக்கு வராது. நம்ம இன்னும் 1000 முறை நம்ம வந்து இறந்து 1000 முறை பிறந்தா கூட எனக்கு இந்த புத்தி வராது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட எனக்கு அதிகம் பழக்கம் இல்லாத, அதிகம் பேசாதா இல்லை. இப்போ நம்மகிட்ட ரெகுலராக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, பின்னாடி புறம் பேசுவாங்க, பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபிகருங்க. சார் நீங்கள் எனக்கு குரு மாதிரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க சார், இந்த ரூமை விட்டு வெளில போய் நான் பேசினா மனசு மாறிடும். நான் இங்கே எங்கள் அண்ணனுக்கு அடிக்கிறேன். அவங்க அண்ணன்கிட்ட பேசி 15 வருஷம் ஆச்சு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணனுக்கு தங்கச்சி நம்பரில் தங்கச்சி குரலும் தெரியல. அப்புறம் நான் வந்து இதை சொன்னேன், நீ கேட்டல, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், எல்லோரும் போட்ட மாதிரி அடுத்த வாரம் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்க, அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து ஒரு வித் த பீப்புள், என்ன ஆச்சு, எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது. பொண்ணு எங்கே படிக்கிறா, பையன் எங்கே படிக்கிறான்ட்டு. சரி வா, நான் அப்புறம் அதெல்லாம் முடிச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க அப்புறம் அவங்க 2 அண்ணன் தம்பிகளெல்லாம் பேசிடுறாங்க. அவங்க சிஸ்டர்ட்டையும் சொல்லிடுறாங்க, முடிஞ்சது. அவங்க அந்த சொன்ன விஷயம் என்னென்னா, பல கோடிகள் தனக்கு வரணும், ஷேர். டெக்னிக்கலாக பார்த்தா ஷேர் வரணும். நம்ம ஆண்கள்லாம் மாறணும். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு ஷேர் இருக்குன்னா கொடுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோம், உன் புருஷனை பார்த்துப்பான் அப்படின்னா, அதுனா வந்து இது என்ன, ரோட்டில் படுத்து ரோடே வந்து கதி, மரமே கதின்னு வாழக்கூடிய பொண்ணாக அது. நம்ம எங்கே இருந்தோமோ அதே வயசில் தானே அந்த பொண்ணு இருந்திருக்கோம், அக்கா தங்கச்சியில் இருந்திருக்கோம். கொடுக்குறதுக்கு என்ன சங்கடம். ஆனால் சில இடங்களில் அக்கா வசதி வாய்ப்போடு இருப்பாங்க, தங்கச்சிகள் வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. ஆனால் தம்பி வந்து ரொம்ப சொத்துக்கே கஷ்டப்படுவான். ஆனால் அந்த சொத்துக்கு தான் அவனுக்கு அப்படின்னும் போது அந்த சொத்தையும் பங்கு கேட்குற சில அயோக்கிய அக்கா தங்கைகளும் உண்டு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க புவர், இந்த சிஸ்டர் வந்து கம்பேர்ட் டு அதர்ஸ் வந்து இவங்க புவர் இன் ஃபார்மேட்டு மணியில், ஆனால் ரிச் இன் ஃபார்மேட்டை வந்து கடவுள் கொடுத்த அறிவில். அவங்க சொன்ன எனக்கு ரொம்ப ஸ்டன்னானது என்னென்னா,
வெளியில் போனால் மனசு மாட்டேன், இப்பயே ஃபோனை போடுறேன் அப்படின்னு முன்னாடி ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசும்போது நான் சப்த நாடே அடங்கி போயிடுச்சு. அதனால் உண்மையிலே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். நான் என்னால் முடியாது, நான் அது பண்ண மாட்டேன். யாராவது சொன்னால் கூட நான் யோசிப்பேன். நீங்கள் எனக்கு குரு, நீங்கள் சொல்கிறீங்க நல்லதான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஷி இம்ப்ளிமெண்டட். அப்போ ஒரு இடத்துல ஏமாத்துறான், அவனுக்கு அந்த சூடு சொரணை அந்த வெக்கமான எதுவுமே இல்லாமல் அது எப்படி ரிட்டாலியேட் பண்ணலாம்? இல்லை நான் வந்து நல்லவனதுக்கு நான் 4 அரசியல்வாதியோட ஹெல்ப்பை கேட்பேன். அண்ணாமலை பேர் அண்ணா லண்டனில் படிக்கிற அண்ணாமலையை கூப்பிடுவேன், அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெரிய ஆளை கூப்பிடுவேன், அவரை கூப்பிடுவேன், இவரை கூப்பிடுவேன். மாயவரத்தில் கேட்டாங்க, இது மன்னார்குடியில் கேட்டாங்கன்ற மாதிரி ஒரு அயோக்கிய கூட்டம் இப்படி இருக்குது. சாவடிச்சிடுவேன், துண்டு துண்டாக வெட்டிடுவேன்ற மாதிரி பேச்சுக்கள் ஏன் முன்னாடியே பேசப்படுது. இன்னொரு பக்கம் ஒன்றுமே இல்லாத நிலை. இங்கே வந்து அந்த டாக்டருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது, எஸ்டேட்டுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த இது ஒரு கீழ்த்தரமான பிஹேவியர் இருக்குது. இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி சொத்து இல்லை, பெரிய வருமானம் கிடையாது. ஆனால் எந்த கீழ்த்தரமான அப்படின்ற வார்த்தையே அடையாளம் தெரியாமல் உயர்ந்த எண்ணத்தோடு அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா? அதுதான் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். இந்த உயர்ந்த எண்ணம் தான் நம்ம அனைவரையும் வாழ வைக்கும். நான் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, இது போல் ஒவ்வொரு பெண்ணும் மாறிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும் பாருங்கள், என்ன லெவலில் இருக்கும். சும்மா வந்து நான் இருக்கும்போதே நான் அந்த கிளாஸ் போகிறேன், இந்த கிளாஸ் போகிறேன், நான் அதை கற்றுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன், எனக்கு வந்து அடுத்த ஜென்மம் வேணாம், நான் சரணாகதி, வாய் உடைச்சிடும் அந்த சரணாகதி. நான் அடுத்த ஜென்மம் வேண்டாம், சரணாகதி வந்து கடவுள்கிட்ட போகணும், அடுத்த ஜென்மம் வேணாம், நான் அதுக்காக இந்த ஜென்மத்தில் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நான் பெருமாள்கிட்ட போகணும், அவருக்கு சிவன்கிட்ட போகணுன்ட்டு இப்பயே வந்து நம்ம கொட்டையும் பட்டையும் போட்டுட்டு நம்ம வந்து தெய்வாம்சம் பொருந்திய சித்தர் மாதிரி வாழ்க்கைலாம் விட்டுட்டு இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வந்துட்டு நீ எங்கே வேணால் ஒழிஞ்சுப்போ. இதுக்கு வந்து வகுப்பு, அந்த வகுப்பு, நான் பூர்வ ஜென்மம், கர்மா எல்லாத்தையும் விட்டுரு. வாழும்போது கடவுள் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டே இருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. ஏமாந்தவனுக்கு கடவுள் கொடுப்பாரா, ஏமாத்துறவனுக்கு கடவுள் கொடுப்பாரா? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் வேற இல்லை, நீங்கள் வேற இல்லைன்ற ஒரு விஷயம் புரிஞ்சிடும். நான் திரும்ப 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 சொல்கிறேன், ஏமாத்துறவனுக்கு கடவுள் சில வாய்ப்புகள் கொடுக்கும்போது ஏமாந்த உனக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா என்ன? கடவுள் மிகப்பெரியவர். அது அல்லாவாக இருக்கலாம், ஆண்டாளாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் அந்த திருச்சியில் நான் சந்தித்த அந்த பெண்மணி போல் ஆண்களும் பெண்களும் எல்லோருமே மாறணும். அந்த பணம் என்பது ஒரு விஷயம் அல்ல. இப்போ என்ன ஒருத்தர் வந்து மிரட்டுறாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ தப்பான இடம், ஏன்னா ஆண்டாள் விட்டு கொடுக்கல. நான் யாருக்காவது அதை விற்றுருந்தேன்னா எங்கள் அம்மாவை என்னை காரி துப்பி செருப்பு கட்டி அடிச்சிருக்க மாட்டாங்க. இது மாதிரி சொக்கலிங்கம் உன்னை நம்பி வந்தேன் இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கெல்லாம் எனக்கு தவறு இருக்குதோ என் ஆண்டாள் என் கூட நிற்பான். அதை வந்து அதுதான் நான் வந்து பதில் அந்த என்னை மிரட்டினவங்களுக்கு. அதை நான் தக்க வகையில் வந்து சரியான முறையில் என்ன சொல்கிறது, சாத்விக முறையில் நம்ம பதிலை கொடுப்போம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேசின அன்பு சகோதரி பேரை நான் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்க ஒரு குரு. நான் ரொம்ப ரொம்ப ரேர் வந்து சிலர்லாம் வாஸ்து கிளாஸ்க்கு நான் போனேன், நான் தான் சொக்கலிங்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், ஒரு 3-4 பேர். சரி, கிளாஸ்க்கு போனால் எல்லாருமே நமக்கு குரு அப்படின்னு சொன்னால் நம்ம 1000 குருவை சொல்லணும். நம்ம யார்கிட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டோன்றது தான் முக்கியம். எனக்கு நாராயண ஐயங்கார் தான் எனக்கு என்னுடைய ஒரே குரு அப்படின்னு சொன்னால் அவர் தான் எனக்கு அறிவை கொடுத்தவர், அவர் தான் சிந்தனை கொடுத்தவர். அதே போல் நான் ஒரு குரு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆண்டாள் கோயிலில் சுதர்ஷன் இருக்காருன்னா அவங்க அப்பா எனக்கு குரு. சுதர்ஷன் வந்து எனக்கு குருவாக இருக்க முடியாது, அவங்க அப்பா தான் குருவாக இருக்க முடியும். அதே போல் இப்போ நான் 3ஆவதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் நேற்று என்கிட்ட பேசின அந்த பெண்மணி எனக்கு ஒரு 3ஆவது குருவாக நான் பார்க்குறேன். தி அல்டிமேட்டு ஒரு சம்பவம் என் லைஃப்பில். ஸோ அந்த படம் மெய்யழகனாகட்டும், திருச்சி பெண்ணாகட்டும், என் லைஃப்பில் ரெண்டுமே ஒரு கலங்கரை விளக்கம் தான். படமெல்லாம் இப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் எனக்கு படத்தை சீக்கிரம் எடுக்கின்ற ஒரு எண்ணத்தை தூண்டி கொண்டிருக்கின்ற இது போன்ற படங்கள். நம்பர் 2 வந்து இந்த பெண் வந்து நம்ம இது போல் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம போட்டு தரணும்னு சொல்கிறாட அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அதையும் மீறி நம்ம ஜெயிப்போம். நம்ம வந்து நம்மளை தொட்டு பிடிக்கிற இடத்துல இருக்கிறனால தொட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க, தொட முடியாத உயரத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு உந்துதலை நேற்று சந்தித்த அந்த பெண் கொடுத்தாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு, அந்த பெண்ணுக்கு என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய குருவிற்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் இது போல் ஒரு குரு கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால தான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன். உடனே சார் பார்த்துருங்கலாம் கமெண்ட் போடாதீங்க. நம்ம கூட இருக்கிறது வந்து ஆண்டாள் பேசும் தெய்வம், சொல்கிறதையும் செய்வா, செய்யாதையும் சொல்லுவா தன்னுடைய பக்தனுக்காக.
எனக்காக பண்ணனா வேறு யாருக்கு பண்ண போகிறேன், அது காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ நான் என்ன நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன். யாரையும் அகேன்ஸ்டாக நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ, உடனே கன்மேனை வச்சுக்கிறதோ, சுற்றி 4 பேரெல்லாம் போட்டுட்டு போகிறதுலாம் கிடையாது. இந்திரா காந்தியை சுட்டு கொண்டது கன்மேன் தான். போடணும்னு விதி இருந்தது, போகணும்னு விதி இருந்தால் அதான் நடக்கும். நம்ம கடவுளை நம்புகிறோம், மேலே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த அண்ணாமலையார் சொல்கிறான், இந்த ஆண்டாள் ஸ்கூலிங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணிக்கிறேன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.